you. Surprise. Thank you. போனா போன்னு விட்டுட்டு போறதுக்கு நீ ஒன்னும் பொருள் இல்லை. என்னோட உயிர் வாழ்ந்தாலும் என்னோட தான், செத்தாலும் என்னோட தான். மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் பார்க்குமோ? நீ கொண்டு வா காதல் வரம், பூத்தூவுமே பன்னீர் மரம். சூடான கனவுகள் கண்ணோடு தள்ளாட வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. இவ்வளவு இவண்டையும் ரெடி பண்றது ஒரு போய் தான். யாரா கச்சரண்டு நான் நினைக்கிறேன். ஐயோ தேவையில்லாத அநேகமா எனக்கு அண்ணாவா தான் இருக்கும். சுதா அண்ணா தான் டெக்கரேட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கா என் ஹஸ்பண்டா தான் இருக்கும். பெருமை பிடிக்குது. அதுல ஒரு கேக் ஒன்று ரெடி பண்ண சொல்லுங்க. மனைவிய காதல் மனைவிய அந்த இதயபூர்வமா நான் வெல்கம் பண்றதா சொல்லி பாருங்க, எழுதி ஏதாவது ஒன்று எழுதி இருக்கிறேன். என்ன எழுதி இருக்கிறேன்? லவ். எனக்கு தெரியாம இப்ப இதுல நிறுத்துக்கா. சரி போன் கட்சியோட இதயங்கள் ஒரு இதயங்களா இருந்தது இன்றைக்கு ஒரு இதயமா மாறு. காதல் லவ் ஆயிடுச்சு. லவ் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் காதல் உங்களோட? உண்மையை சொல்லுங்க. 4 years. 4 years. 14 years. 16 years தெரியும். பட் 4 years தான் இப்ப லவ். அதாவது 16 years முதல்ல நாங்க காதலிச்சினாங்க. இந்த கதை போல எனக்கு இது 16 வருஷத்துக்கு முதல்ல இந்த காதல் 4 வருஷம் அதுல நடுவுல பக்கத்தே காணும். அது 16 years தான் தெரியுமா? ஆனா 4 years தான் லவ். இப்ப காதலுக்குள்ள வயப்பட்டது ஆழமான காதல்னு சொல்லுவாங்க தெரியும். அது 4 வருஷம். அது 4 வருஷம் அப்படித்தானே? அதுக்கு முன்னுக்கு ஏதோ அப்படியா? அப்படி இல்ல, தெரியும். அப்ப உங்க எல்லாருக்குமே காதல் ஒரு போராட்டம் தானே? உங்களோட காதல்ல ஏதாச்சும் போராட்டம் இருக்கா? ஓ, நிறைய போராட்டம் இருக்கு. உங்களோட காதல்லாம் மறக்க முடியாத ஒரு கவலையான ஒரு இதுவும் சந்தோஷமானதும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹஸ்பண்டுக்கு சொல்லலாம். மறந்துடுவாங்க ஆம்பளை நீங்க ரிமெம்பர் பண்ண வேண்டியது கூட கடமை. சோகமானதுன்னு சொன்னா ஃபேமிலிக்காக என்ன கொஞ்சம் அவாய்ட் பண்ணினவர். அது சரியான கவலை. சந்தோஷம் வந்து அப்படி அவாய்ட் பண்ணினாலும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணி பிறகு எனக்காக வந்தது. அதனால எனக்கு அது ஹாப்பி மூமெண்ட், மறக்க இயலாது. சரி, அப்ப இந்த காதலுக்காக நிறைய அழுதுருப்பீங்க. இன்னைக்கு கூட இந்த ஸ்பெஷல் நாள்ல இப்ப நீங்க வெட்டிங் பண்ணிட்டீங்க, உங்களோட காதல் இணைஞ்சிட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் நாள்ல உங்களோட ஹஸ்பண்டுக்கு நீங்க கடைசி வரைக்கும் அந்த மனசுல இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இதுவே போதும் கட்சிது. நாங்களும் ஆசைப்பட்டுனாங்களா? இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொல்லலாம். நீங்க அண்ணா ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு அடிக்க போடுவேன். சரி இன்னைக்கு சந்தோஷமா ஹஸ்பண்ட் சேர்த்திருக்கிறார்.
சரி நீங்க சொல்லுங்க அவருக்கு என்ன சொல்ல போறீங்க. மட்டும் உங்களை தாண்டி மட்டும் தானே உங்களை வச்சுதான் நாங்க மிச்ச வேலையே செஞ்சோம். அவன் ஐடியா, அவன் சொன்ன ஒரு விஷயம் ஏதாவது செய்யலாமான்ற ஐடியா தான். சரி அவனோட தொடர்ந்து நான் மிச்சமா எல்லாரையுமே உங்களோட சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். நான் ஒரு குடும்பமா தான் இருக்கிறோம், குடும்பமா பயணிப்போம். இன்றைக்கு நீங்க கணவனுக்கு எல்லாரும் காதலன் தான், அது கணவர். உங்களோட கணவருக்கு நீங்க ஏதாவது ஸ்பெஷலா சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? ஸ்பெஷல்னா நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க? உங்களோட மனசுல ஏதாச்சும் இருக்குன்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்ப இந்த இருக்கிற சந்தோஷத்தை என்னென்ன அவரோட ஷேர் பண்ணி கொள்வீங்க? ஏதாச்சும் கடைசி வரைக்கும் நீங்க எப்படி இருக்கணும் ஏதாச்சும் ஒன்று மனசுல இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு விருப்பம். அது என்ன எப்படி இருக்குன்னு சொன்னா எனக்கு எல்லா விதத்திலயும் எனக்கு போய் சப்போர்ட்டா இருந்தா ஓகே. சப்போர்ட்டா இருந்தாலே காணும். எனக்கு சொன்ன தருணத்தை நீங்க மிஸ் ஐயோ எனக்கு இன்னொரு கதை சொல்ல மாட்டீங்க. எனக்கு எல்லா விதத்திலயும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தா போதும். எல்லா விதத்திலயுமே ஒரு சப்போர்ட்டிங் இவர் மட்டும் இருந்தா காணும். அப்ப அவ மட்டுமா லவ் பண்ணுவா? நீங்க லவ் பண்ணுவீங்க? நீங்க உங்களுக்குள்ளே நீங்க காய்ச்சிக்கணும். இந்த நேரம் உங்களுக்கான நேரம், உங்களுக்குள்ள நீங்க காய்ச்சிக்கணும். செல்லா இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். அம்மா மாதிரி என்னோட எப்பயும் தானே இல்லை. எங்க அம்மா இல்லை, ரொம்ப மிஸ் பண்றேன். அடுத்த அம்மாவை நான் இருப்ப நினைக்கிறேன். அவங்க கண்டிப்பா கட்டாயம் நான் இருப்பேன். எனக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அப்புறம் எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் எதுக்குன்னா கேட்காத, சத்தியமா எனக்கு தெரியல. பட் உண்மையா காதலிக்கிறேன். காதலர் தினம் போல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில காதலர் தினம் வந்து போகணும்ன்றதை நாங்கள் காதலர் தினத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் வேண்டிய அந்த பரிசை மனைவிக்கு தேங்க்யூ. இந்த நெஞ்சம் அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும். மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னாலும்